ஒன்றும் வரல. இப்போ வந்துரு. பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثمود بطغواها. சரி போதுங்க. ثمود بطغواها. ثمود بطغ. س- ரெண்டும் சரி. بطغ பித்தகு அல்ல பித்தகு. طغ بطغواها. தஃப் தஃப் வேண்டா பிள்ளையே. தகுல தொஹ். ஆ தொஹ். தொஹ். தகு சொல்ல தொஹ். தஹு தொ அப்படியா? தகுல தொஹ். அப்ப இதென்ன எழுத்து ஹாவா இது? கா கா தொஹ். அது அப்படியா? கா எப்படி கா தஃப்னு மாறும்? அங்கதானே பிரச்சனை. தொஹ். இக்கு சொல்ல தொஹ். நீங்க எஃகு என்று சொல்றது தஹு என்று மாறும் எப்படி? எஹ் என்று எப்படி மாறும்? அங்கதான் கேள்வி. கா இஹ். நான் தா பத்தி தொஹ். பேசுறேன். தா சரி. தா அலா கஷ்டப்பட்டு உச்சரி இனி வானத்தை நோக்கி வருது. அந்த இப்ப நான் மார்க் ம். பண்ணிக்கிற எழுத்து என்ன எழுத்து அது? கைனு. வைன். அப்ப எப்படி அது ஹாக்கு மாறிச்சுது? கா கால கா. நீ சேர்த்து ஓதுக்குள்ள எப்படி ஓதுனீங்க தெரியுமா? அது எப்படி ஓதுனீங்க அது கேட்டீங்களா? விலங்கல் என்ன? ம். அதுதானே சரி போதும். சமுது பிதக்வாக. இப்பதான் வந்தீங்க திருப்பி போதுங்க. சமுது சமூது என்றா பிதக் பேல ஸ்டார்டிங் சே சவுண்ட் ச வரையில. ச சமுது. எப்பதான் அப்ப சே வந்து சீன் தான் வந்தீங்க. அப்ப சேண்டா சீல ச ச. என்ன வித்தியாசம்? சீனுக்கும் இந்த இதுக்கும் என்ன அது வித்தியாசம்? வந்து அது வந்து ச. இது வந்து ச. எது சே எது சே? மேல போட்டுறீங்களா சீனு. அது ஓ வந்து ச. சே. கீழே மூணு புள்ளி இருக்குல்ல, அது வந்து ச. என்ன ரெண்டு ஒரே சத்தம் வருது. சே சேன்னு தான் கேக்குது எனக்கு. என்ன எப்படி ஓதணும் திரும்ப பாப்போம். நாவினுடைய அமைப்பு வாயினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? இது வந்து ரெண்டு பல்லுக்குள்ள ச அப்படி வரும். அது வந்து காத்து வெளில வரும் ச அப்படின்னு வரும். எது வந்து காத்து வரணும்? ச. அந்த மூணு புள்ளி இருக்குல்ல நோக்கத்து. எஸ். அது அது காத்து காத்து வார இடத்துல எப்படி சேண்டு சத்தம் வரும்? எனக்கா பூசா தெரியும். ச வரும். சன்னு சொல்லுவாங்க. சேதான் அது. காத்து வந்தா காத்தா வரணும். சேண்டு காத்தா வரணும். வெளியில. சேண்டு வரையில அது இல்லைங்களா? நீங்க ஆமா. சேண்டு சொல்றீங்கன்னு சொன்னா ச கவனம் இருக்கும். நீங்க சமுது. சேண்டு சவுண்ட உச்சரிக்கிறீங்கடா. உங்களோட நாவை நீங்க உங்களோட வாய்க்குள்ள வச்சு கொள்றீங்க. எனவே அது சேண்டு தான் வரும். எப்ப உங்களுடைய நாவானது முன் கடவாய் பற்கள் ம். மேற்பற்கள் கீழ்ப்பற்களுக்கு இடையால லைட்டா வெளியால வந்து காற்று கூடாக ம். உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துலதான் ஆ. அது ச என்ற ஆ. சவுண்ட் வரும். ம். ரைட்டா பிரச்சனை? ம். 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 சமுது ரைட்டா. சரி போதுங்க. சமுது பிதக்வாக. இத்தஹு பெல. தொஹ். தொஹ். இந்த திருப்பி தஹ் தஹ் தஹ். இல்ல தொஹ். பெல ரெண்டுமே பெல. எனக்கு தஹு என்ன. என்றாலும் பெல தஹு என்றாலும் பெல. ஒரு எழுத்தை உச்சரிங்க நீ அந்த எழுத்தை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் உச்சரிக்கிறீங்க. ஆ. குறிப்பிட்ட எழுத்தை விட்டுட்டு மத்த எல்லா எழுத்தையும் உச்சரிக்கிறீங்க. அந்த எழுத்து மட்டும் உச்சரிக்கப்படுது இல்ல. தொஹ் தானே தொஹ். கா தஹ் தொஹ். தொஹ். பெல. தா சொல்ல தோ. தொஹ். நான் இப்ப தா பத்தி பேசவே இல்லை. பேசுறது ம். தாக்கு போட வர எழுத்து. தாக்கு அடுத்ததாக வர எழுத்து தான் கா பிரச்சனை. யுக் தொஹ். பெல. யுக். நீங்க திருப்பி எஹ்
இஹ்ன்னு தான் நிக்கிறீங்க. இஹ்ங்கிறது இதான் இஹ். தஹ் இஹ் சொல்லை. தொஹ். அந்த தஹ் அப்ப அது என்னது? அது தஹ். நான் சொன்ன தொஹ். அது உங்களோட சத்தம் தான் பிரச்சனை. இப்ப சவுண்ட் வரணும். இந்த எழுத்து வரண்டா தஹ் என்று வரலாம். ஆமா. அது ஆ தஹ். இது தொஹ். தஹு அப்படியா? அ- ஆஹா, தொஹ். அந்த திருப்பி தஹு ரெண்டு ஒன்று தான் வருது. என்ன வித்தியாசம்? இது வந்து இது இஹ். அது இக். தொஹ். இது இது ஹா இஹ்கண்டா தானே. கொஞ்சம் நீங்க வாரு இது ஹா தானே. ஓ இது ஹா நான் முதலாவது ஆ இஹ்கண்டா. இப்ப நான் இதுல ஆ. எழுதுற இந்த எழுத்துல இந்த உச்சரிப்பு எப்படி வரும்? நம்பர் டூ. அது கைன் இஹ். நான் இப்ப கெயின் எனக்கு தெரியாது. முதலாவது உச்சரிப்பு எப்படி வரும், ரெண்டாவது உச்சரிப்பு எப்படி வரும்? முதலாவது சொல்லுக்கு தொஹ். தொஹ். கார் சொல் தொஹ். ஹா. இப்ப நான் இப்ப இருக்க இது தஹ்க்குதா தொஹ். முதலாவது உச்சரிப்புல எங்க தஹ் தாய்க்குது. எழுதி எழுதிக்கு எழுது மட்டும் சொல்லுங்க பாப்போம். முதலாவது உச்சரிப்பு ஆ எப்படி இருக்கும்? கா. இக். ஏஹ். இஹ். அவ்வளவுதான் ஆ ஏஹ். சரியே. ஆ பிரச்சனை முடிஞ்ச ஏஹ். ஆ. சரி இப்ப ரெண்டாவது உச்சரிப்பு எப்படி வரும்? இஹ். இப்ப ரெண்டும் ஏஹ் அப்படியா? முதலாவது ஏஹ் ரெண்டாவது ஏஹ். எந்த வித்தியாசம் வரலையே. ஆஹா. இது ஹா. ஹி ஹூ இக். இது வந்து எனக்கு அந்த ஹா ஹி ஹூலாம் தெரியாது. இப்ப ரெண்டுக்கும் சுக்கூன் போட பட்டிக்குது. இரண்டு எழுத்துக்கள் எழுதப்பட்டிக்கு. ரெண்டு முறை எழுத்தா? ரெண்டு ஒரே எழுத்து இல்ல, தனித்தனி எழுத்து தான். தனித்தனி எழுத்து வேற வேற எழுத்து. ஒரே எழுத்து நட்டது நான் தனித்தனி எழுத்து தனித்தனி எழுத்துக்கள் தான் எழுதப்பட்டிக்குது. ரெண்டு வேற வேற எழுத்து. அப்படி அது 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 விளங்குதானே? ஆமா. ஆமா. இப்ப ரெண்டு எழுத்துக்குமான உச்சரிப்பு சொல்லுங்க. முதலாவது வாரது இஹ் அப்படி என்றால் இரண்டாவது எப்படி ஆ. இஹ் வரும்? இஹ் வராது. அது ம். இஹ். கா. இஹ். எனக்கு அந்த காகி எல்லாம் தெரியாது. முதலாவது இஹ் என்று உச்சரிக்கிறீங்க சரி. இப்ப ரெண்டாவது உச்சரிப்பு என்ன? இஹ். ரெண்டும் இஹ் தானே இப்ப. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இப்ப இஹ் என்று? நான் சொல்லல. இப்படிதான் சொல்றீங்க இப்ப. எனக்கு தெரியும். எனக்கு உண்மையில ம். காதல கேட்கிற சவுண்ட் தான் நான் உங்களோட பேசலாம். எனக்கு வேற சவுண்ட் தெரியாது. எனக்கு இந்த சுக்குநூறில தான் டக்கு டக்குன்னு மறந்து. டக்கு டக்குன்னு மறக்குது. ஏன் மறக்குதுங்கிறத நீங்க தேடி பார்க்கணும். அங்கதான் இங்க எனக்கு பிரச்சனை. அது உச்சரிப்பு சரியா தெரியல. உச்சரிப்பு சரியா இப்ப நான் அப்படின்னு அடுத்த நான் இது வரைக்கும் நான் உச்சரிப்பு உங்களுக்கு சொல்லி தரலன்னு அர்த்தம் இல்ல இல்ல அப்படியா? இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த இந்த புள்ளி வச்சது மட்டும் எனக்கு திடீர்னு இதாயிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் சிஸ்டர் நீங்க சில இடத்துங்கள்ல மாறிக்கிறீங்க. கவனமா நீ ம். கட்டாயம் ரெக்கார்ட ஒரு டிப் அல்ல 19 10 20 30 டிப் 40 டிப் கேட்கணும். ஏன்னா நீங்க அடிக்கடி மறக்கிறீங்க. ம். நீங்க இப்படி அதாவது ஒண்ணு நீங்க ம். சரியா காதால கேட்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட கவனமா இருக்காது. ம். டக்குன்னு மறந்து போயிடும். ம். சரி நல்லா நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் என்றால் ஒரு உச்சரிப்பு ஒன்றை தான் இதுல உச்சரிப்பு என்றதை உங்களோட மனசுக்கு எடுத்து ம். உங்களோட உள்ளத்தை நீங்க ஆழமாக பதிஞ்சு கொள்ளணும்டா கட்டாயம் ம். 100க்கு 200 தடவை காதால கேட்கும். எந்த விஷயத்தை நாங்க கூட காடுதலா ஹலோ. காது கேட்கிறோமோ. ஹலோ. கேக்கல. என்ன செய்தி சவுண்ட். சவுண்ட் ஆகுதா? என்ன பிரச்சனை ஹலோ. உங்கள்ட்ட? ஹலோ. லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆகும். பிரச்சனை உங்களோட சைட்ல தான் இருக்குது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? ம். இப்பதான் கேக்குது. அது சரி. கடைசி நான் என்ன சொன்னது கேட்டுச்சு இது?
கடைசியா நீங்க இந்த கடைசியில நீங்க இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு நீங்க இருக்குல்ல நீங்க நல்லா காதுல கேட்கணும் நீங்க அது மட்டும் எஸ் தான் கேட்டுச்சு. எஸ். அதான் கட்டாயம் கேட்கும், அதான் கட்டாயம் கேட்கணும். அந்த 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 பாயிண்ட் கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு எழுத்திட வேறுபாடு அல்லது வித்தியாசமான உச்சரிப்பு வடிவம் உங்களோட மனசுல பதியணும் என்றால், உங்களோட பழசா ம் நீக்கிறோண்ட மனசுல நீக்குதே. இப்ப ஏஹ் ம் ஏஹ் ஏஹ்ன்னு தான் நீக்குதுன்னா அதை மறக்கணுமே, அதை மாத்தணுமே. ம் அதை ம் மாத்துறதுக்கு நீங்க புதிய எழுத்தை திடீர்னா போல எடுத்து வாயில உச்சரிச்சு 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 பழகினா மாறாது. நான் சொல்லி, ம் இப்போ உதாரணத்துக்கு இப்ப முதலாவது ம் இருக்கிறது இஹ். அந்த உச்சரிப்பு சரி. சரியென்றா நாங்க ம் ரெண்டாம் முறை உச்சரிச்சு பழக தேவையில்லையே. எங்களோட மனசுல சரியா பாலஞ்சி, எங்களோட உள்ளத்துல சரியா பாலஞ்சி, எங்களோட வாயால அந்த உச்சரிப்பு சரியா ம் வருது அப்படின்னு நாங்க என்ன செய்ய தேவையில்ல. ம் அந்த உச்சரிப்பை பத்தி நாங்க அலட்டி ம் கொள்ள தேவையில்லை. அது சரி என்னது, ம் எங்க பிரச்சனை, ம் எது பிழையோ அதைத்தான் எங்களோட உள்ளத்துல நாங்க மாத்தி எடுத்துக்கொள்ளணும். அப்படித்தானே? இப்ப ரெண்டாவது ம் நம்பர் போட்டிய உச்சரிப்பு உங்களுக்கு உங்களோட மனசுல உங்களோட வாயில நீங்க உச்சரிக்கிறது பிழை அப்படின்னு என்ன அர்த்தம்? ம் அதை நீங்க பிழையாகவே உச்சரிச்சு 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 பழகிட்டீங்க. அப்ப அந்த ம் பிழையா உச்சரிச்சு பழகினது என்ன செய்யணும்? எங்கிட்ட இருந்து அப்புறப்படுத்திட்டு ம் இல்லாமல் ஆகிட்டு சரியான உச்சரிப்பு ம் கொண்டு வரணும். அப்படித்தானே? ம் அந்த சரியான உச்சரிப்பு கொண்டு வரதுக்கு முதலாவது ம் முதலாவது நீங்க அந்த சரியான உச்சரிப்பை 100 தடவை 200 தடவை காதல கேட்கணும். அப்பதான் எங்களுக்கு பதியும். ம் ம் அப்பதான் அந்த பழசு எங்கிட்ட இருந்து மறந்து புதியது பதியும். அப்படி இல்லாம இதான் புதுசு, நான் இப்படிதான் ஓதுவேன், சரி இப்ப நான் ஓத போறேன் என்று சொல்லிட்டு ஒரு டிப் அல்லது ரெண்டு டிப்போட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிபட்டு இதான் சரியாயிட்டு என்று சொல்லி போனீங்கன்றால் இப்ப உங்களுக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். ம் இன்னொரு 2-3 ஹவர்ஸ்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, இன்னொரு 2-3 ஹவர்ஸ் போற நீங்க எடுத்து பார்த்தா மாறிப்பீங்க. மறந்திக்க மாட்டா, எழுத்து உச்சரிக்க மறந்திக்காது, உச்சரிப்பு ஞாபகம் நீங்க ம் உங்களோட பழைய ஸ்டைலுக்கு மாறிப்பீங்க. நீங்க ம் அதுக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லுங்க எப்படி, எனக்கு இந்த சுக்கூன் ம் போட்டா மட்டும்தானே மாறுது சொல்லி தந்திருக்கீங்க, மாறி மாறி போகுதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கான காரணம் இதான். ம் அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் ம் முதலாவது நம்பர் 1 இஹ், ம் அதுல பிரச்சனை இல்லை, அது கிளியர். ம் நம்பர் 2 உச்சரி இப்ப நான் எப்படி மாத்துறதுங்கிறத காதல கேட்கணும் நல்லா எழுதிட்டு. ம் சரி இப்ப ம் ஃபர்ஸ்ட் இப்ப அந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்ப அந்த நம்பர் 2 உச்சரிப்புல பத்தஹத்துன் ம் கஸ்ரத்துன் தம்மத்துன் வார உச்சரிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நீ சொன்னீங்க எப்படி வரும் அது? ம் ஃபர்ஸ்ட் டூலையா? நம்பர் 2 ம் பத்தஹத்துன் கஸ்ரத்துன் தம்மத்துன் உச்சரிப்பு எப்படி வரும்? ஐம்பத்தி இல்ல என்ன உச்சரிப்பீங்க ஏதோ வச்சு சோதி காட்டணுமா? இல்ல சொல்ல அந்த எழுத்தை மட்டும் உச்சரிச்சு காட்டணும். பத்தஹத்துன் வந்தா எப்படி வரும், கஸ்ரத்துன் வந்தா எப்படி வரும், ம் தம்மத்துன் வந்தா எப்படி வரும்? இல்ல நீங்க போட்டிருக்க எழுத்து சொல்லி காட்டணுமா? எஸ், நம்பர் ஆ 2 மட்டும். கா ம் கி ஆ கு. கா கி கு இப்ப நீ சொன்னீங்க தானே, இப்ப இது உங்களுக்கு தெரியுமே, இது இப்ப நான் உங்களுக்கு சொல்ல கு போய் சொல்றீங்க சரி. இது ம் இப்ப நீங்க விளங்கணும். நான் கா ம் கி கு என்று உச்சரிக்கிறது அது எப்படி இஹ்ன்னு மாறும் ம் சுக்குன் வார நேரத்துல. அந்த வடிவம் மாறுது விளங்கினா. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ம் பா சரி ப பி பு அப்படின்றா சுக்குன் வச்சா இத்தண்டு வருமா? இப்பு இபு என்று வரணும். அந்த பா இபு என்ற உச்சரிப்புட வடிவம் மாற இயலாது. அப்படித்தானே? ம் அப்படியேண்டா ஆமா இப்ப இதுல கோ ம் தி கு என்று நாங்க சொல்றோம் என்றால் அந்த இகு ஆ கு கோ 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 என்ற சவுண்டோட தான் சுக்குன் வரணும். நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். ம் இதுதான் உங்களோட பிரச்சனை. ம் நீங்க என்ன செய்றீங்க, ம் அந்த க க க என்ற சவுண்ட்ல இருந்து முழுமையாக தூரமாகித்தான் இஹு என்று சொல்ல பாக்குறீங்க. அது போல ம் நீங்க சுக்கூனை யோசிக்கணும் எதுக்குள்ள நின்று, அந்த க க க க ம் என்ற அந்த இக் என்ற அந்த சவுண்ட்ல இருந்தா நீங்க சுக்கூனை யோசிக்கணும். ம் தானே பால யோசிக்கிறோம். ப பி பு, அந்த பேவை சுத்தி கொண்டு பு 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 இபு என்று சொல்றோம். ம் அப்படி என்றால் இப்ப ம் கோல பாருங்க, கோ தி ம் கு. அப்ப அந்த எல்லாத்தையும் ம் சம்பந்தப்படுற எழுத்து உச்சரிப்பு வடிவம் என்ன? இக் க க க கி கு க என்றுதான் சம்மந்தப்படுது. அப்படித்தானே? ம் அப்ப அதே தான் என்ன செய்யணும், சுக்கூனுக்கு நீங்க யோசிக்கணும் அந்த ட்ராக்ல இருந்து. அப்ப எப்படி வரணும், இகு கோ ம் இகு கு இகு. உக் இப்ப உக் இப்ப இப்ப சொல்லி பாருங்க, இகு இஹு ம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? ம் இப்பு இஹ் ரெண்டுக்கு வித்தியாசம் தானே? ம் இகு இஹு இந்த வித்தியாசம் எங்களுக்கு சரியா விளங்காதால பிரச்சனை என்னென்றால்
வித்தஹ் 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 என்று நீங்க எஃகுக்கு தான் போறீங்க. ம், ஆ சரி, நான் உங்களுக்கு இந்த பாடத்தை போய் தரல. இந்த வித்தியாசத்தை ம், மட்டும் நீங்க கவனமா உங்களோட குர்ஆன்ல கேட்டு, நீங்க இதுக்கு முன்னால் நிறைய ம், வசனம் ஓதிட்டீங்க. இது எங்க கடைசி சாப்டர், அதாவது வசனமாக ஓதி பழகுற ஓதலுக்கு போறதுக்கு முன்னால, ம், குர்ஆனுடைய அமைப்புல ஓதுறதுக்கு முன்னால எழுத்துக்களாக எழுத்து கூட்டி ம், எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி சொற்களாக கூட்டி 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 ஒரு வசன அமைப்புக்கு வந்திருக்கிற ம், கடைசி பாடம் இது. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ம், படிச்சீங்க. எல்லாத்துலயும் இந்த ம், இஸ் ம், இத் இது மாதிரியான வேறுபாடுகளோட நீங்க எங்க எல்லாம் பிரச்சனை பட்டுக்கிறீங்களோ, ம், கஷ்டப்பட்டுக்கிறீங்க, ம், அதுகளை பேசிட்டு கொஞ்சம் எனக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. அடுத்த ம், கிளாஸ்ல இந்த பிரச்சனை இல்லாம எனக்கு போதும். அது எனக்கு தேவை. இந்த சவுண்ட்ல பிரச்சனை வரும். ம், நான் அடுத்த ம், கிளாஸ்ல தெளிவா சொல்றேன். இதான் பிழைன்னு சொல்ல ம், மாட்டேன். நான் பிழைன்னு மட்டும் தான் சொல்லுவேன். அப்ப ம், அதுக்குரிய ம், ஒரு டெக்னிக்கலோட யோசிச்சு ஓதுற லெவலுக்கு இன்ஷால்லா நீங்க பாடத்துக்கு வரணும். அதான் எனக்கு தேவை. ஏன்னா ம், நாங்க ஓதலுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ம், உட்கார்ந்து கொண்டு பிணைஞ்சு முடிக்கப்படாது. ஓத ஸ்டார்ட் பண்ணா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஓதிக்கொண்டே போகணும். ஏன்னா அப்ப அதுக்கு ம், முன்னாலதான் இங்க ம், நாங்க எல்லாத்தையுமே எல்லா இடியப்ப சிக்கலையும் ம், இல்லாம ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த பாடம். ம். ரெடி ஆயிட்டு வாங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி சரி.